எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். ஏசாயா 60:20 இப்படி சொல்லுது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதுமில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. வசனம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உனக்கு வெளிச்சமாக இருந்தால் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் அப்படின்னு சொல்லி. கர்த்தர் எப்படிப்பட்ட வெளிச்சமாக இருக்காருன்னா, சூரியனுடைய வெளிச்சம் சந்திரன் வெளிச்சம் போல். இந்த சூரியன் சந்திரன்லாம் பாருங்கள் வெளிச்சத்தை குறிக்குது. சூரியன் மறைந்து போவதில் சந்திரன் அஸ்தமிப்பதில்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ அது எப்படி, அது என்னென்னா வெளிச்சம், கர்த்தருடைய வெளிச்சம் வாழ்க்கையில் இல்லாமல் இருப்பதில்லை. கர்த்தரே உனக்கு வெளிச்சமாக அந்த எப்படி சாதாரண இல்லை, நித்திய வெளிச்சம். நித்திய வெளிச்சம்னா இன்றைக்கி இந்த பூமியில் மாத்திரல, பரலோக வாழ்க்கை கூட அவர் தான் நமக்கு வெளிச்சமாக இருக்க போகிறார். அங்கே சூரியனும் சந்திரன் இருக்க போகிறதில்ல, கர்த்தர் தான் வெளிச்சமாக இருக்க போகிறார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போது அந்த வெளிச்சம் இப்பொழுது இந்த பூமியிலே நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் நமக்கு உண்டாக இருக்குது. எங்கே உண்டாக இருக்குதுன்னா, கர்த்தருடைய வசனம் தான் வெளிச்சமாக இருக்கு சொல்லி வேத வசனமே போதிக்கிறது. கர்த்தருடைய வசனமுடைய பாதைக்கு வெளிச்சமும் பேதையாக நமக்கு தீபமாக இருக்கு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் இன்னொரு வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வசனம் பிரசித்தம் தந்து, கர்த்தருடைய வெளிச்சம் வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து நம்மை உணர்வுகளாக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது வார்த்தையிலேருந்து தான் அந்த வெளிச்சம் உண்டாகும். கர்த்தருடைய வெளிச்சம் எப்போது கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக இருப்பார். நீங்கள் அந்த ஆண்டுடைய வார்த்தையில் நேரத்தை வேதத்தை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, அது என்ன சொல்லுகிறது அறிந்து கொள்ளும்போது, புரிந்து கொள்ளும்போது அது உங்களுக்கு வெளிச்சம் தருகிறது. அந்த வெளிச்சம் என்ன பண்ணுதுன்னா, எப்போது வெளிச்சம் தருதுப்பாங்க, இருள் இருக்கிற இடத்துல தான் வெளிச்சம் தருது. ஆண்டவர் தேவன் ஆதியில் எல்லாத்தையும் சுற்றும்போது தான் பார்த்தாரு, எல்லா ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்ததுன்னு சொல்லி பார்த்து அங்கே வெளிச்சம் உண்டாகுதுன்னு சொல்கிறாரு. அந்த வெளிச்சம் உண்டானது பிறகு தான் எல்லாத்தையும் படைக்கிறார். இப்போ வெளிச்சம் நம்மளோட வாழ்க்கையில் முன்னேறி செல்ல ரொம்ப அவசியம். வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், பிரச்சனைகள், சோதனைகள், போராட்டங்கள் இதெல்லாம் ஒரு இருளை போல் இருக்கிறது. நம்ம முன்னேறி செல்ல முடியாதபடி என்ன செய்கிறது எது தெரியாது ஒரு சோர்வான சூழ்நிலை, கவலையான சூழ்நிலை, பயமான சூழ்நிலை, நம்பிக்கையற்ற சூழ்நிலையோடு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது கர்த்தருடைய வசனம் வெளிச்சம் போல் நம்ம மேலே உதிக்கிறது. இது நித்திய வெளிச்சமாக இருக்கிறது, இது ஒழியாத வெளிச்சமாக இருக்கிறது. ஏனென்றால் வெளிச்சம் பாருங்கள் எப்போதும் நமக்கு வழியை காட்டும். இருளான ஒரு இடத்துல நம்ம சூரியன் நமக்கு பகல் என்ன பண்ணுறோம், அந்த பகலில் வேலைகளை செய்கிறோம், போகிறோம் வரோம், எல்லா காரியங்களையும் நம்ம நடப்பித்து கொள்கிறோம். காரியங்களை செய்ய வெளிச்சம் ரொம்ப உதவியாக இருக்குது. அதுபோல் கர்த்தருடைய வசனம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், கஷ்டங்கள் இதெல்லாவற்றையும் சால்வ் பண்ண சரி பண்ண அது வழியை அந்த வெளிச்சமே உங்களுக்கு என்ன பண்ண உதவி செய்யுது. எப்படி போனால் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு வெளிச்சம் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்குதுன்னு சொல்லிப்பார். அதனால தான் பாதைக்கு வெளிச்சம் அப்படின்னு சொல்லுது. அந்த வசனத்து வெளிச்சமை உணர்வுள்ள ஆக்கும்போது அவன் இதில் பார்த்தீங்கன்னா எபேசியர் புஸ்தகம் சொல்லுது, தூங்குறனி விழித்து எழுந்துரு, அப்போது கிறிஸ்துவனை பிரகாசிப்பான்னு சொல்லிப்பார். தூங்குறனி மரித்தோரை விட்டு எழுந்துரு, அப்போது கிறிஸ்துவனை பிரகாசிப்பார் சொல்லி அந்த வேசம் சொல்லுது. அப்போ எப்போது மரித்தோரை விழித்திருந்து நம்ம மரித்தோரை விட்டு எழுந்துக்க முடியும்னா, வசனம் தான் அந்த விழிப்பை தருது. வசனம் தான் நம்ம உணர்வுகளை ஆக்கும்போது எது சரி எது தவறு, எந்த பாதையெல்லாம் போகணுன்றதெல்லாம் வசனத்தின் வெளிச்சத்தில் உண்டாகுது. அப்போது தான் நம்ம விழித்திருக்க முடியும். அப்போது தான் நம்ம மரித்த அந்த நிலையிலிருந்து எதுவும் அந்த மரித்த நிலையில் உயிரோடு எழும்பும்போது அந்த காரியங்களை செய்ய எழும்பும்போது வெளிச்சத்தின் பாதை நம்ம நடக்க ஆரம்பிக்கும்போது கிறிஸ்து நம்முடைய பிரகாசமாக இருக்கிறார். இதே ஏசாயா 60 முதல் வசனம் சொல்லுது, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்து. நாம் எழும்பும்போது எப்போ எழும்ப முடியும், இந்த வசனத்திடத்தில் போகும்போது, வசனத்தை அறிந்து கொள்ளும்போது, வசனத்தை புரிந்து கொள்ளும்போது, வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்கள் பிரச்சனையான சூழ்நிலை வசனத்தின் மூலமாக ஒரு வெளிச்சம் நமக்கு உதிக்கும் போது தான் நாம் எழும்பி பிரகாசம். அதனால் எழும்பி பிரகாசம் ஒளி வந்ததுன்னு சொல்கிறார். ஒளி வரும்போது நாம் எழும்பி பிரகாசம். ஒளி எங்கே வருகிறது, கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கிற இடத்துல, பிரசங்கிக்கப்படுற இடத்துல வார்த்தையின் மூலமாக தான் அந்த வெளிச்சம் உண்டாகிறது. கர்த்தர் தான் அந்த வெளிச்சம். அவர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கும்போது இந்த எல்லா துக்கமும் எதனால் உண்டாகிறது, வாழ்க்கையினுடைய எல்லா போராட்டங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்களால் ஏதாவது துக்கம் உண்டாகிறது. கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாக இருந்தால் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எங்கே போகணும் என்ன செய்யணுன்ற கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு வெளிச்சமாக இருந்தால் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும்னு சொல்லி வசனம். ஆக இந்த நாளில் கூட கர்த்தருடைய வெளிச்சமாகிய வார்த்தை இடத்தில் வாங்க, வசனத்தை வாசிங்க, தியானிங்க, சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க, புரிந்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு சொல்கிற அந்த சத்தத்துக்கு அந்த வசனத்தின் பாதையில் நீங்கள் நடந்து செல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கங்களும் உங்களை விட்டு நீங்கி போகும். அப்படி நீங்கள் செயல்படும்போது, தொடர்ந்து நீங்கள் முன்னேறி செல்லும்போது கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற துக்கங்கள், போராட்டம், பிரச்சனைகளை மேற்கொண்டு செல்லும்போது கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக்க முடியும். கர்த்தர் தாமே இப்படி நீங்கள் விசுவாசம் செயல்படும்போது இந்த வார்த்தையின்படி உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.